மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து சத்தியம் கொடுத்தது உண்மையானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். சென்னை மாநகர் வரலாம். உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். பக்கத்தில் வா. உன் பிள்ளைகிட்ட பணம் சம்பந்தமான ஒரு மனக்குறைகள் ஏற்பட்டிருந்துச்சு. அதில் அவருடைய மனநிலைகள் இவளை பற்றிய கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் தோன்றி 2 பேருக்கும் பிடிக்காத நிலைகள் ஏற்பட்டிருது. அவசியமில்லாமல் சொத்து சம்பந்தமான பேச்சுகளை பேசி 1.5 வருஷத்துக்கு முன்னாலே இந்த குழப்பங்கள் வந்திருக்கு. இப்போ 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டுமா இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை இப்படி போனால் தொடருமா தொடராதா அப்படிங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்தில் கால் விட்டுருவான். அப்படியா? சரி, நல்லது. வரலாம். 38 நாளில் ஏதோ ஒரு தெய்வ சக்தி அவங்க 2 பேருடைய உணர்வுகளையும் போய் பதிவாக்கி 2 பேரோட மனதையும் நிம்மதியாக இணைய வச்சு மன மகிழ்ச்சியோடு என் சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். பக்கத்தில் வா. கடன்கள் இருக்குது, அதையும் தீர்த்துருவோம். இந்த மகளே நல்லா இருக்கும். நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? சென்னையில். என்னப்பா வழக்கு? என்ன வழக்கு? யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க பக்கத்தில். நீதிமன்றத்தில் என்னப்பா வழக்கு? புரியல. இன்னொருத்தரம் காணும். நீதிமன்றத்தில் அது என்ன வழக்கு போட்டிருக்கீங்க? காலில் வந்துட்டுவாங்க. எந்திக்க முடியல, கஷ்டம், உடல் கஷ்டம். உட்காரலாம். இப்போ இந்த குழந்தைய வீடு வந்து சேர்க்கணுமா? என்னப்பா செய்யணும்? பொறுமையாக கழிவு. புரட்டாசி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே புதிய வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ஏற்பாடு நடக்கும். அதற்கிடையில் நீதிமன்றத்திலிருந்து உங்களுக்கு சார்பான ஒரு தீர்ப்பும் கிடைக்கும். இதை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா நல்லாக்கி தரேன். இந்தா தொழிலை பங்குனி 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கா. நஷ்டப்படாமல் இருக்க வைக்கேன். கடனை தீர்த்து தரேன். வா மகளே. கர்மசாமிக்கு அப்படியா? சரி. நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் அடிக்கடி தடைகள் வருது. எனக்கு தொடர்ந்து நடத்த முடியலன்னு சொல்லி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? சென்னை மாநகர். என்ன தொழில்ப்பா? என்ன தொழிலையா? காலில் வந்துட்டுவாங்க. காலில் வந்துட்டுவாங்க. அப்படியா? யார் இருக்கா? பெரிய படைத்தம்மா வராட இருக்காடா? அப்படியா? கேட்டு பார்ப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆமாம் ஆமாம். உனக்கு வரக்கூடிய எல்லா நேரத்தில் உனக்கு வந்து சேரவும் மாட்டுக்கு. அதே சமயத்தில் அது சம்மந்தமாக பண ஈடுபாடுகள் செய்ய முடியாத குறைபாடுகளும் இருக்குது. உண்மையா இல்லையா? இதில் இப்போ தொழிலில் உனக்கு கடனும் பிரத்தியாரால் ஒரு சில இடைஞ்சல்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை தீர்த்து தரணும். இதை தவிர வேறு தொழில் பார்க்க முயற்சி பண்ணணும்னு நடக்காது. அதனால் இதே தொழில் இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு உனக்கு கஷ்டமில்லாமல் நடத்தித்தரேன். கால் வந்துட்டு வரலாம். இடையில பேசாதீங்க. வேற என்னப்பா வேணும்? அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு தரேன். 3 முறை என்னை வந்து பாரு. ஜெயிச்சு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் எல்லை பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. வாமாங்க. கட்டி கொடுத்த பிள்ளையா கட்டி கொடுக்கா பிள்ளையா? கால் வந்துட்டு வரலாம். நீ யாருமா?
வாழ்வினிலே ஒரு நாள் பொன்னாளாய் வாழ்ந்தாலும் போதும் ஜீவிதமே என் ஜீவிதமே. அவருக்கு என்னாச்சு? என்னையா அம்மா ஏம்மா பிடிச்சிட்டு நிற்கிறீங்க? உட்காருப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்ணை முடிக்காம. நல்ல உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய வேலும் ஆயுதமும் குடியிருக்கு. இருக்கா? வச்சிருக்கியா? இப்போ 1.5 ஆண்டு காலங்களாக மனமுடித்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகளும் பிரிவும் வந்துருமோன்ற பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. இன்னொரு பிள்ளைக்கு நிலையான வாழ்க்கை அமையுமா, நம்ம இஷ்டத்தை மீறி பெயருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் தோன்றி அதுக்குரிய அறிகுறிகளையும் அந்த பழக்கத்தையும் கேட்டு இதை கட் பண்ணவா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் என்னைய பார்க்க வந்திருக்கிய. கால் வந்துட்டான். முன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகருடன் பிறந்த விநாயகர் கோயில் எங்கே இருக்குது? அந்த எல்லைக்குள்ளே இருக்குது இல்லையா? உன் பிள்ளையினுடைய மனத்தை நான் மாற்றி தரேன். உங்கள் இஷ்டப்படி கட்டுப்பட்டு உங்களுக்கு வாழ வச்சு தந்தால் போதுமா? இந்தாங்க, வெற்றியாக்கி தரேன். இப்போ நிறைய பணங்களை வெளியில் இழந்திருக்கிய, அதையும் வாங்கி வீட்டுக்கு வர வைக்கிறேன். கடன் படாமல் காப்பாற்றுறேன்ப்பா. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, வெற்றியாக்கி. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் எல்லை. ஆமாம், யாருக்கு? அப்படியா? டாக்குமெண்ட் சொத்து சம்பந்தமாக மனப்பிரச்சனை யாருக்கு? என்னென்ன சொத்து, என்ன விஷயம்? இல்லை இல்லை, நான் எந்திங்க சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைன்னு சாமி சொல்லியிருக்கு. அதை நான் பேசவே இல்லை. நிலம் இடம் சம்மந்தமான, நீங்கள் பணம்னாலும் சொத்து தானே நீங்கள் நினைக்கிறீங்க. சொத்து தான், நான் தான் பர்டிகுலராக சொல்லுதானே. டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் உனக்கு எங்கே இருக்குது? காலை வந்துட்டு வா. உன்னை நினைக்காமல் ஒரு பொழுதும் இல்லை, ஓம் என்னும் ஞானத்தாய் பெற்ற முதல் பிள்ளை. சரி, கால் வந்துட்டு வரலாம். ஈராண்டு காலங்களாக பிள்ளைகளால் மன உபாதையும் வேதனையும் வீட்டுக்குள்ள நடக்கு. சாமி சொத்து பிரச்சனையும் இருக்கலான்னு சொன்னதுனால இதையும் சேர்த்து கட்டுறோங்கிற இடத்துல என் முன்னால் உட்காந்துருக்க. நீ கால் வந்துட்டு வா. அப்படியா? பார்த்துருவோம். இதற்கு இடையில் அவசியம் இல்லாமல் ஒருவருடைய நட்பால் உன் குடும்பம் ரொம்ப பாதிச்சு தகராறுகள் ஏற்பட்டு போலீஸ் விசாரணையெல்லாம் வரக்கூடிய நிலைமைகளை தழுவி வேதனை அடைஞ்சு என்னை பார்க்க வந்திருக்க. உண்மையா? அதே மாதிரி இந்த சொத்துக்களை மீட்ட முடியுமான்னு நான் கேட்டேன். ஆனால் ஆனி மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே இவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து பணம் கிடைக்கும். அதுக்கு பிறகு அந்த சொத்தை மீட்டி கொடுத்துடலாம். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் குழப்பம் வராமலும் ஊர் கடந்து போகக்கூடிய நிலைமை இருக்குது. அதை தடுத்தும் நிறுத்தி தெளிவாக்கி தரணும்னு உத்தரவு. வேறு என்ன வேணும்? போதும்லா? இந்தா நல்லாரு, ஐத்துரி மாதிரி சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்குன்னு கேட்டு பார்க்குறேன். என்ன விஷயம் பார்ப்போம். வெளிநாடு சம்பந்தமாக சென்னையா உங்களுக்கு? வா, வெளிநாடு சம்பந்தமாக. என்னையா வெளிநாடு? கால் வந்துட்டு வா. அதான் ஏன் நான் எனக்கு இருக்கக்கூடிய உத்தரவு சரியாக இருந்தால் தான் ஆமான்னு சொல்லுவேன். பூக்களைத்தான் பறிக்காதீங்க. மகன் எங்கடா இருக்கான்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அப்படியா? கையில் என்ன வச்சுருக்க? பூ யாருக்கு அடையாளம்? ஆணுக்கு அடையாளமா பெண்ணுக்கு அடையாளமா? ஒரு பெண்ணால் அவன் உள்ள லாக்காயிருக்கு, புரியுதா? அங்கேயே வாழ்க்கையை நடத்தலாம்ங்கிற ஒரு முடிவில் உட்கார்ந்துருக்கான்.
மீண்டும் நான் சொல்லுதேன். அதனால் அவளால் பணமும் பாதிக்கப்பட்டிருக்கு, தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த இதிலிருந்து விடுதலை ஆக்கி உன் பிள்ளைய வந்து குடும்பத்தோடு சேர்த்தா போதுமா? கால் வந்துட்டு வா. உட்கார். இதற்கிடையில் உன் பையன் அங்கே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இன்னொரு 2 நண்பர்களில் ஒரு நண்பர் பெண் நண்பர் 3 பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பெர்சனலாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அவன் சீக்கிரமாக வெளியில் வந்தான்னா இவன் அமௌண்ட்டை வெளியே கொடுக்கணும். அது இவனுக்கு முடியாது. அதனால் அதுக்கு ஒரு முடிவில் லாக்கில் இருக்கான். புரியுதா? வரக்கூடிய செப்டம்பர் மாதம் உன் பையன் மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தை வந்து சேர்வான், மீண்டும் செல்வான், செல்வாக்காகவும் இருப்பான். அடுத்த உத்தரவில் அவனை பற்றி பேசுவோம். உட்காரலாம். அடுத்து வெளிநாடு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? வா. வருகவே வருகவே. என்னம்மா வெளிநாட்டு என்னம்மா தொழில்? கட்டட தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாரின் இல்லையா? இல்ல இல்ல, வெளிநாட்டுல இருந்து பணம் வரணும். இந்த கொண்டா கால் வந்துட்டு வா. இறைவா, மனசு ஒருநிலைப்படலை. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. இந்தா உட்காரலாம். உட்கார முடியுமா? கண்ணை முடிக்கா? பார்ப்போம். ஃபாரினில் உனக்கு இருக்கக்கூடிய ஏஜெண்டால் பொறுப்பெடுத்துருக்கிறதுனால நிறைய பணம் லாஸ் ஆகிருக்கு. அந்த பணம் வருமானு கேட்டேன். சரியாக 6வது மாதம் 22ஆம் தேதி உனக்கு பணம் வந்து சேரும். ஆனால் அதுக்கிடையில் இங்கே நிறைய கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய நிலைகளில் இப்போ பணம் தேவைங்கிற ஒரு சூழ்நிலையில் நீ உட்கார்ந்துருக்க. அதுக்கு இன்னொரு இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அமௌண்ட்டு வாங்கித்தரேன், இந்த தொழில் நடந்துக்கிட்டு இருக்கட்டும், அந்த அமௌண்ட்டு 6வது மாதம் 22ஆம் தேதி உனக்கு வாங்கித்தரேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு என்ன வேண்டாம் சொல்லணும். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா மகளே. என்ன வேணும்? வேறு என்ன வேணும்? இந்தா பக்கத்தில் வா. எட்டி இருந்தால் எப்படி? இந்தா சில கோடிகளை சம்பாத்தியம் செய்து வெற்றி கூட என்னை காண்பாய். நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு அம்மாவா வா. முதல்ல வரணும்ல. இந்த விபூதி வாங்கிக்க. அப்படின்னா கூப்பிட்றதோட உட்காந்துக்காம்மா. நேரத்தை வேஸ்டாக்கிறாண்டா மகளே. போ. 1 2 3 4 5 6 உடன் பிறந்தவர்களால் என் குடும்பத்தில் நிறைய மன வருத்தமும் வேதனையும் இருக்குது கருப்பசாமி. இந்த சிக்கல் எப்போ தீரும்னு ஒருவர் கேட்குறார். யாருப்பா? கூட பிறந்தவங்களால் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. அது யார்? யாதே யாருக்கா உனக்கு பிரச்சனை கொடுக்கா? உன் தம்பியா? என்னம்மா? கால் வந்துட்டு வா. உட்கார். ஆணிவேர் இல்லாத ஆலமரத்தைப் போல யாருடைய ஆறுதலும் இல்லாத மகள் நீ. நீயே உழைச்சி நீயே வாழணுங்கிற பிறவியை எடுத்து இப்போ வேதனையோடு இருக்க. உனக்கு யார் இருக்கா? உனக்கு எதுக்கு இந்த சொத்து? நான் கொடுக்குறத வாங்கிட்டு பேசாமல் போ. அப்படின்னா நீ என்ன வேணாலும் செய்ய, நான் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டான். இப்போ அவன் சொல்லுதானா அவன் கூட இருக்கிற பொம்பளை சொல்லுதாளான்னு கேட்கணுமில்ல. பொம்பளை தான் சொல்லுதா. இவன் தலையாட்டம் போடுறான். அப்போ அவன் வயிற்றுக்குள்ளே மை கிடக்குமோன்னு உனக்கு ஒரு சந்தேகம். உண்மையா? இது எதுக்கு அவன் வயத்தை பற்றி நமக்கு கவலை? உன் வயத்தை பாரு தாயி. கால் வந்துட்டுவான். நடக்குமா கருப்பசாமி? வா. உனக்குன்னு துணையாக நின்று போராடுவதற்கு அவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லையே. உன்னால் அவனை எதிர்க்க முடியுமா? அதான் கருப்பசாமி வாங்கி தந்துடணும்னு நினைக்கிறியா? வாங்கி தரணுமா? கண்ணை மூடு பார்ப்போம். மனமே, நான் சொல்லுற நேரத்தில் நீ கையெழுத்து போடு, உனக்கு பணம் தரேன், அதை டெபாசிட் போட்டு உட்காந்துக்கான்னு நான் சொல்ல வைக்கிறேன். இதுதான் நடக்க போகுது. என்ன வேணும்? சில லட்சங்களை தந்து உன்னை டெபாசிட் போட வச்சுருட்டுமா? இந்தா கையெழுத்து போட கூப்பிடுவான். என்கிட்ட கேட்காம போய் கையெழுத்து போட உன்னை திருநாமம் போட்டுருவான். என்கிட்ட கேட்டு போ. நல்லாரு, சந்தோஷமாரு. இந்தா
டெபாசிட் பண்ணிட்டு அவங்க பக்கத்தில் இருக்காத, சீக்கிரம் சாவடிக்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க. போங்கிட்டு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? யார் அது? அப்படியா? அப்படியா? கர்மசாமி, எனக்கு ஒரு வீடுன்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன், அது எனக்கு வெற்றி ஆகலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. யாருப்பா? வீடு சம்மந்தமாக முயற்சி செய்து வெற்றி ஆகலைங்க. என்ன வீடியா? ரொம்ப கடல் இருக்கு. ஒரு வீடு வாங்கலான்னு பார்க்குறேன். அது வீடு கால் வந்துட்டு வரலாம், கால் வரலாம். சிங்கமராட்டியர்தம் கவிதை கொண்டு அடுத்து ஒன்று சொல்லி கூப்பிட்றேன், வரட்டும் பார்ப்போம். பக்கத்தில் வாப்பா. என்னடா ரொம்ப சுமையாக இருக்குது உடம்புல, தாங்க முடியலையா? இவனுக்கும் ஆஃபீஸில் ஒரே நான் கேட்டது ஒரே கேள்விக்கு தான் இன்னைக்கு. சரியா? இப்போ இருக்கிற வீட்டை வந்து நீங்கள் விலைக்கு கொடுக்கலாம்னு விரும்புகிறீங்களா? அதை சரியான விலைக்கு நான் விற்று தரலாம் அப்படின்னு உத்தரவாயிடுது. அந்த சொத்தை வச்சுக்கிட்டு இருந்து இனிமேல் கடனையும் அடைக்க முடியாது, அந்த வீட்டில் நிம்மதியாக வாழவும் முடியாது. அதில் வாழக்கூடிய காலங்கள் முடிந்து விட்டன. சரியாப்பா? பங்குனி உத்தரத்துக்குள்ளே அட்வான்ஸை வாங்கி தரேன், பத்திரத்தை முடிச்சு தந்துடுறேன். வைகாசி 25ஆம் மேலே புதுமையாக ஒரு வீடு வாங்கி தரேன். என்ன, அதில் சந்தோஷமாக வாழ்ந்துக்காங்க. வா, வெற்றி உண்டு. அதுக்கிடையில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு காணிக்கை எதுவும் எடுத்து வச்சுருக்கியா? போகணும்னு நினச்சோம், போக முடியாமல் போகுது. போக முடியலையா? நடக்கட்டும் போகணும்னு சவால் விட்டுருக்கியா? மனம் திறந்து பேச பார்ப்போம். நடந்த பிறகு போகணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட பொய் சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா? முட்டாப்பையம் அவளை. இந்த நல்லாரு ஐஸ்வர்யம் இரு. போ. கருமசாமிக்கு வாடா, ஆனந்தமாரிடா. நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க, அறவுரையாக போயிடாதீங்க. வாப்பா, புண்ணியம் பெறுவாய். அங்காளம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? அங்காளம்மன், அங்காளம்மனை கும்பிட்றவங்க யார்? முதல்ல அந்த அம்மாவை சொல்லி கூப்பிடுன்னு சொன்னார் கருமசாமி. யார்? வாங்க. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. எங்கே இருக்கா அங்காளம்மன்? நீங்கள் அங்கே கும்பிடுவீங்களா? கால் வந்துட்டு வா. சைதாப்பேட்டையில் நந்தி இருக்கே, அந்த தெருவா அடுத்த தெருவா? அந்த நந்தி பகவான் இருக்கார் அந்த தெரு தானே? வாக்கிங்கெல்லாம் உங்கள் தெருவில் தான் நிறைய பேர் போகிறாங்க, அதுதானே? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாங்க. வணக்கண்ணே, சும்மா இருக்குங்களா? எல்லாருக்கும் ஒரு டீ சப்ளை அடிங்க. உகாரே, எல்லாத்துக்கும் டீ வாங்கி கொடு. சிவா, அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து எண்ணிக்கிட்டு இங்கே எல்லாம் நம்ம ஆளுங்க டீ வாங்கி கொடு. உட்கார், வா மகளே. கேட்ட வரம் தரவே ஓடி வந்து கிண்கிணி சதங்கை கொஞ்ச பாடி வந்து. பாடுற பாட்டோட விளக்கம், நீ என்ன வரம் கேட்கியோ அதை கொடுன்னு மேலேருந்து உத்தரவு. நானாக சொன்னால் நீ வருத்தப்படுவியா? என்ன வேணும் உனக்கு? நீ கேட்குற வரத்தை கொடுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? இன்னும் ஒன்று இருக்க. லைவ் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? அவர்கிட்ட வந்து செட்டில்மெண்ட் வாங்கி தரணும். காலை வந்துட்டு வா. ஏய், என்ன விஷயம்? கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. யார் எழுதுனது? அதெல்லாம் தெரியாது, திருக்குறள். இது வந்து என்ன கண்ணை முடிக்கா? உன்னை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கட்டும் தான். அப்படியா? நடக்காது, விட்டுருவோமா? சரி, கால் வந்துட்டு வரலாம். மார்ச் மாதம் உனக்கு வேலை கிடைக்கும், வரலாம். மார்ச் மாதம் வேலை கிடைக்கும். 3 ஆண்டுகளில் நிறையான ஒரு வாழ்வை அமைத்து செம்மையாக இருப்பேன். ஜெயிச்சு தரேன். பக்கத்தில்
அடுத்து பேசுவோம். எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. கோயம்புத்தூர் சிந்திங்க. என் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு. ஏய், அமைதியாக பாருங்க, அமைதி. என் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு. அந்த பிள்ளையினுடைய ஹார்மோன் சம்மந்தமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஹார்மோன் சம்மந்தமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஹார்மோன் சம்மந்தமாக சந்தேகம் இருக்கா? உண்மையா? காலைல வந்துட்டுவாங்க. இங்கேருந்து பிளட் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிடணும் நம்ம. உண்மையா? இன்னும் 2 தடவை காலைல வந்துட்டு வரலாம். அடையாளங்கள் வெளிப்படையாக இன்ன பிறவிதான் அப்படின்னு இருக்கு. ஆனால் வளைவும் குலைவும் நெளிவும் பேச்சும் மட்டும் பெண்பால் உணர்வை தழுவி இருக்கு. உண்மையா இல்லையாப்பா? பிறப்புக்கு ஆம்பளைங்கிறது தெரியுது. ஆனால் மனமும் குணமும் உடலுடைய நெளிவும் வளைவும் குலைவும் பெண்பால் உயரை தாண்டி இருக்கு. கருப்பசாமி, இது உண்மையிலேயே இந்த பிறவியில் எதிர்காலத்தில் எதுவும் தகுந்தாற் போல் ஆண் பிள்ளையாக வாழ வைக்க முடியுமா? எனக்கு ஒரு பெரிய குழப்பமும் உயிர் பயமும் என் உள்ளத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு வழி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்து வா. வயசு எத்தனைப்பா? 9வது வயதில் திறன் மகந்த ஆண்மகனாய் மலர்ச்சி அடைவான். டாக்டருக்கு படிப்பான். லண்டன், ஜெர்மனி, கனடா போன்ற நாடுகளிலே வெற்றி அடைந்து வீரநடை போடுவான். சயின்டிஃபிக்காக இருப்பான். போய்ட்டு வா, சாப்பிட்டு போடா, சந்தோஷமாக இரு, வெற்றி அடைவான். கருப்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை. அப்படியா? என் தோட்டம் சொத்து சம்பந்தமாக எனக்கு மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. என்னையா தோட்டம்? வாட் உங்களுக்குன்னு தோட்டம் சொத்து இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும். வரலாம். கந்தா உன் காலடிக்கே. காவடி வந்து எடுக்க வேண்டியிருக்கா? ஏன் எடுக்கல? கால் வந்துட்டு வா. காவடிகள் கோடி வரும் ஊரும் பழமியப்பா, என் பேரும் பழமியப்பா, ஆறுதலை வேண்டுகிறோம். உன்னுடைய விவசாய நிலங்கள் சம்பந்தமாக 2 பேர்களால் மன இணக்கமும் மனக்குழப்பமும் அடைந்திருக்கு. புரியுதா? நீதிமன்றம் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலைமை ஏற்படுமா என்ற ஒரு ஐயப்பாடும் உங்கள் உள்ளத்தில் தோன்றும், மறையும். ஆனால் ஒரு தெளிவு கிடைக்காத வேதனை உங்கள் உள்ளத்தில். கால் ஒன்றாம். வாழ்வுக்கு துணை இருக்கும், வடிவேலுக்கு மனம் இருக்கும், அவன் காலுக்கும் விழி இருக்கும், அது கருணையின் உனக்கு விளக்கம் பண்ணி தரேன், கடன்களையும் தீர்த்து தரேன். இதற்கிடையில் நீ வேறு நிலங்களை நீ வாங்கி உன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அதுலேயும் உனக்கு சொத்துக்களை முடித்து செம்மையாக்கி தரேன். புரியுதா? குடியிருக்கிற இடத்த மட்டும் மாற்ற வேண்டாம், அதே இடத்தில் இருக்கலாம். கால் ஒன்று சொல்லலாம். வெற்றி மாலை கொடுப்பா பிள்ளைக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்காப்பா. என்ன வேணும்? உன் பிள்ளைகள்லாம் வெற்றிகரமாக வாழும், புகழோடு இருக்கும், யாருடைய போட்டி பொறாமையாலும் எந்த கேடும் நிகழாது. இந்தாங்க, மகிழ்ச்சியுடன் ஆனந்தத்துடன் இருப்பா. நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க செல்ல மக்களே. அறகுறையாக போயிடாதீங்க. வெற்றி மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுத்து கொடுப்பா. அதே கோவை எல்லை. எனக்கு நான் நினைக்கிற பொறுப்புகளை கருப்பசாமி வாங்கி தர முடியுமா?
கால் வந்துட்டு வரலாம். ஜூலை மாதத்தில் மதிப்பிற்குரிய தலைவரை போய் பார்த்து வரும் பொழுது நீ நினைக்கிற பொறுப்பும் மதிப்பும் மரியாதையும் கிடைச்சிடும். உனக்கு ஒரு பொறுப்பு மரியாதை கிடைச்சாலும் நீ இப்போ வாரிசாக எடுத்து இருக்கக்கூடிய உன் பேரன் இன்னும் ஒரு அணியில் போய் சேர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மலர்ச்சி அடையக்கூடிய பாக்கியத்தை பெறுவார். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் வெற்றியடைந்து ஒரு மருத்துவமனை எதிர்காலத்தில் கட்டக்கூடிய பாக்கியமும் நடக்கும். கால் ஒன்று வரலாம். கர்மதாமிக்கு எல்லா நலமும் ஆனந்தமும் கிடைக்கும். இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? எல்லாம் ஆயுள் பலமாக இருப்பீங்க. மதிப்பு மரியாதையோட புகழோட பதவியோடு இருப்பீங்களாப்பா. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு அப்படியா? கோயமுத்தூர் எல்லை திருமணம் முடித்த பின்பும் என் பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. யாருமா நீ? கூப்பிட்டு நீ என்ன சொல்லி வந்திருக்க? நான் என்ன சொல்லி கூப்பிட்டு நீங்கள் என்ன சொல்லி வந்திருக்கிய? திருமணம் முடித்த பின்பும் பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு நீங்கள் பிள்ளை இல்லாதவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. கொஞ்சம் அங்கே நில்லுங்க. நீ ஒன்றுட்டு வாப்பா. என்னப்பா யாருக்குப்பா கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க? கால் ஒன்று சொல்லலாம். புண்ணியமடைவோம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வாரிசுகள் பிரிவும் பிரச்சனைக்குரியதாக இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து புதிய வாழ்க்கை தொடருமா, இல்லை வீட்டிலேயே இப்படி இருந்து காலத்தை ஓட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் நெஞ்சுக்குள்ளே இருக்குது. ஆனால் பிறந்த பிள்ளைகள் தாயை பிரிந்து இருக்கவா தந்தையை பிரிந்து இருக்கவா, இதுக்கு என்ன தெளிவான விடை? நாளை ஒரு காலம் எதிர்காலத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது என்ற ஒரு வேதனையும் குழப்பமும் உன் உள்ளத்தில் இருக்குது இல்லையா? கால் ஒன்று வரலாம். யாருக்கு சோம்பலன்னு காட்டணும், அதான விஷயம். பார்த்துக்கலாம், வரலாம். வைகாசி மாதம் 20ஆம் தேதி வரை காலச்சூழ்நிலையுடைய நிலைமையில் சரியில்லாமல் இருக்குது. வைகாசி 20க்கு மேல் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவான விடையும் கிடைக்கும். நல்ல முறையில் நடைமுறையும் புத்தி தரேன். பொறுமையாக இருக்கணும். சரியா? பார்த்துக்கலாம். சரி, ஆமாம். அதுக்கு நான் வெற்றியாக்கி தரதுக்கு வைகாசி வரை பொறுமையாக இருக்கணும்ப்பா. எந்த ஒரு வேதனையும் பண்ண வேண்டாம், வேகப்படவும் வேண்டாம். நிம்மதியாக இருக்கலாம். ஜெயிக்கிறேன். டைவேர்ஸ் சம்மந்தமாக மனம் குழம்பி ஒரு இளைஞன் வந்திருக்கான். யாருப்பா அவன்? டைவேர்ஸ் ஆடா உனக்கு? வாங்க வாங்க, யார் வாயா? நெல் டைவேர்ஸ் நீ கேட்கியா அவா சொல்லுதாடா? நீ வாயா. டைவேர்ஸ் அவா போட்டிருக்காளா நீ போட்டிருக்கியா? அவா சரி. டைவேர்ஸ் ஆகணும்னு விரும்புதியா? கேட்ட கேள்விக்கு பதில் விரும்புத. அப்போ உன் மனசு எல்லோரும் ஒன்று பண்ணி 300 ஒன்று பண்ணுங்க. 2 பிள்ளை யாருக்கு இருக்குது? உனக்கு எத்தனை பிள்ளைப்பா இருக்குது? ஒரு பிள்ளை. உனக்கு குழந்தையே இல்லை. உனக்கு ஒரு பிள்ளை இருக்குது. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? நீ கால் வந்துட்டு வா, நீங்கள் 2 நில்லுங்க. அப்படியா? ஒன்று சேர்ந்து வாழணும் தானே தன்னே. இல்லை, அவன் மனம் திருந்தி வந்துட்டா ஏற்றுக்கிறதையாடா? அது எந்த குழப்பமும் உன் உள்ளத்தில் இல்லையே. எங்கள் கண்ணை விட உன் உள் மனசை நான் பார்க்குறேன். எஸ், கால் வந்துட்டு வா. நீ தாண்டா தங்கமான பெயர். என்ன? கர்மசாமிக்கு வெற்றி மாலை கொடுப்பா பிள்ளைக்கு.
வா. பெத்த பிள்ளையை அனாதையாக விட்டுறக்கூடாது. பொண்டாட்டிக்கு 1000 குற்றம் செஞ்சாலும் நம்ம பிள்ளை நாளைக்கு நம்மளை குற்றவாளியாக ஆக்கிடக்கூடாது.